ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது, இன்னும் ஒரு சில தினங்களில் புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய ஆங்கில மாதமான அக்டோபர் மாதத்திற்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒவ்வொரு மாதம் பிறக்கும் பொழுதுமே அந்த மாதத்திற்கான மாத கிரகங்கள் மாறும் பொழுது பலன்களும் மாறுபாடு அடையும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களுடைய தாக்கங்களானது 12 ராசிகளுக்குமே இருக்கும். இந்த பதிவில் நம்ம சிம்மராசி என்பர்கள் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும், அவங்க சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதம் என்ன மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களோடு இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பெற்றுக்கோங்க. மேலும் சிம்மராசி என்பர்களுடைய குணாதிசயங்களை பற்றியும் தெளிவாகவே இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2024ஆம் ஆண்டிற்கான ஆங்கில மாதம், அதாவது 10வது மாதமாக வரக்கூடியது தான் அக்டோபர் மாதம். பொதுவாக சிம்ம ராசி அப்படிங்கிறது ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய ராசிகளில் 5வதாக இருக்கக்கூடிய ராசி. இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்க நவ கிரகங்களின் தலைவனாக இருக்கக்கூடிய சூரியனை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடியவங்க தான். ஸோ காலபுருஷ தத்துவத்தில் 5வதாக இருக்கக்கூடிய இந்த ராசி நெருப்பு ராசியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர்களுக்கு ஆளுமை மற்றும் நிலையான மனநிலை அப்படிங்கிறது இருக்கும். எப்போதுமே எந்த ஒரு இடத்துலையுமே ஆளுமை திறமை அதிகமாக இருக்கக்கூடியவங்கன்னா அது சிம்மராசி என்பவர்களாக மட்டும்தான் இருக்க முடியும். இதனோடு இவர்களுடைய சிந்தனையானது செயலில் பிரதிபலிக்குங்க. எப்போவுமே ரொம்பவே தைரியத்தோடும் உற்சாகத்தோடும் செயல்படக்கூடிய அன்பர்களாக இந்த சிம்மராசி என்பர்கள் தான் இருக்க போகிறாங்க. எந்த ஒரு போட்டியிலும் சரி, பணியிடத்திலும் சரிங்க, எப்போவுமே முதலிடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு விரும்பப்படக்கூடியவங்களும் இவங்க தான். ஒரு அணியை வழிநடத்தக்கூடியவர்களும் இவர்களாக தான் இருப்பாங்க. ஸோ பொதுவாகவே எந்த ஒரு அதிகாரத்தன்மையில் இருக்கக்கூடியவங்களும் பார்த்திங்கன்னா அதிகமாக சிம்மராசி என்பவர்களாக தான் இருப்பாங்க. மேலும் இந்த ராசியை சேர்ந்தவர்களுக்கு தலை மற்றும் நெற்றியானது உயரமானது பெரிதாகவே இருக்குங்க. அதிக பிடிவாத குணத்தோடு இருக்கக்கூடியவங்களும் இந்த ராசி அன்பர்கள் தான். மேலும் சிம்மராசியினுடைய ஆளுமை திறமை பார்த்திங்கன்னா எல்லா ராசிகளை விட சிறப்பாகவே இருக்கும். ஏன்னா இந்த ராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்திலுமே தங்களுடைய நேரத்தை வீணடிக்கவே மாட்டாங்க. அதே போல் எந்த ஒரு அணியுமே சிறப்பாக வழிநடத்தக்கூடியவங்க. இவங்களுக்கு கீழே எல்லாரையுமே சூப்பராக வழிநடத்துவாங்க. அதிக அளவில் பயணம் செல்ல விரும்பக்கூடியவங்களும் இவங்களாக தான் இருப்பாங்க. ஆளுமை திறமை அதிகமாக கொண்டிருந்தாலுமே கூட நண்பர்களோட நட்பாக பழகுதல், ஏழைகளுக்கு உதவி செய்வது, தாராளமான மனப்பான்மை கொண்டவராக தான் இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க. அதே போல் குடும்பத்தினுடைய பொறுப்புகளையும் சிறப்பாக நிறைவேற்றுவாங்க. பணியிடத்தில் கூட ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடியவங்க இவங்க தாங்க. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி கோபமானது வரும். அதாவது வரக்கூடிய கோபம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. பேச்சில் கொஞ்சம் கூட கட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நிதானம் இல்லாமல் இருக்கும் பொழுது பல முறை யோசித்து பேசுவது அவசியம். பொழுதுபோக்கில் அதிக ஆர்வத்தை காட்டுவாங்க. ஆடம்பர வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை இவங்களுடைய மனதில் ஓரமாக இருக்கதாங்க செய்யும். அப்படிப்பட்ட சிம்மராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆங்கில மாதமான அக்டோபர் மாதம் எப்படிப்பட்ட பலன்களையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத இனி வர தொடர்ச்சியாக பார்க்கலாம். சிம்மம் ராசியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ஆங்கில மாதமான அக்டோபர் மாதம் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களை தாங்க ஏற்படுத்தி கொடுக்குது. அதாவது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்குமே உழைக்கக்கூடிய மக்கள் பல வகையான சுப பலன்களை பெறுவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேலை இருக்குது, அந்த வேலையில் நீங்கள் முழு கான்சன்ட்ரேஷனோடையும் ஒரு டெடிக்கேஷனோடையும் வேலை செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதற்குரிய நல்ல பலனும் இந்த டைமில் கிடைக்கும். அதாவது இந்த மாதம் பதவி உயர்வு மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு சம்பள உயர்வும் வரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாம் காணப்படுது. ஒருவேளை அரசு துறையில் இருக்கக்கூடிய சிம்மம் ராசி என்பவர்களாக இருக்கீங்களா, நல்ல ஒரு பலன்களை பெறலாம். அதே போல் வணிகம் செய்யக்கூடியவங்களும் அவங்களுடைய வழிகாட்டுதல்களை கண்டிப்பாக பின்பற்றிட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. இது உங்களுக்கு சிறந்த முடிவுகளை பெறத்துக்கு கூட உதவியாக இருக்கும். மேலும் உங்களுடைய வணிகமும் நன்றாக முன்னேறுவதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க.
காதல் சார்ந்த உறவுகளில் ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்தாலுமே கூட உங்களுடைய உறவில் காதல் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குங்க. அதற்குரிய வாய்ப்புகளானது இருக்கும். ஸோ எந்த ஒரு உறவாக இருந்தாலுமே அப்பப்போ அப் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அது எல்லாமே நம்ம நடந்துக்கக்கூடிய முறைகளை பொறுத்து ஈஸியாக சரி பண்ணிடலாம். ஆனால் இப்போ உங்களுடைய நடத்தையை கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்பவே அவசியமானது. ஒருவேளை திருமணமாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் திருமண உறவுகளுக்கு ஒரு சவாலான நேரமாக தாங்க இருக்குது. ஸோ முடிந்த அளவுக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோடு நீங்கள் நடந்துக்கோங்க. சூழ்நிலைகளை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த டைமில் நல்ல ஒரு முடிவுகளை எல்லாம் பெற முடியும். ஆரோக்கியத்தினுடைய பார்வையில் சிம்மம் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பலவீனமாக தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் நோய்வாய்ப்படுறதுக்கான சான்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக மன அழுத்தம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இது உங்களை ரொம்ப ரொம்ப பாதிப்படைய செய்யும். ஸோ குடும்ப வாழ்க்கையில் நிறைய குழப்பமானது ஏற்படும். அதனால் எந்த ஒரு அவசர முடிவையும் எடுத்துடாதீங்க. சிறிது நேரம் அமைதியாக நீங்கள் யோசித்து அதுக்கப்புறமா உங்களுடைய சூழ்நிலைகளில் கவனம் செலுத்துறது தான் இந்த டைமில் புத்திசாலித்தனமும் கூட. பொதுவாகவே சிம்மம் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு படித்த நிலையில் இருக்கக்கூடிய நண்பர்களாக தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆளுமை திறமை அதிகமாக இருக்கக்கூடியவங்களாகவும் இவங்க தான் இருப்பாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அரசு அதிகாரிகளாக தான் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு சில குழப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்படதாங்க போகுது. அதுவும் குறிப்பாக குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கணும். இல்லைன்னா குடும்பத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் கூட ஏற்பட்டுடலாம். ஆனால் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுல தாங்க இருக்குது ஒரு முக்கியமான விஷயமே. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா அதிக அளவு கோபத்தோடு இருக்கக்கூடிய ராசியில் சிம்மராசி என்பர்களும் ஒருவர் தான். ஆனால் தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கோபப்பட மாட்டாங்க. அந்த விஷயத்தை நீங்கள் யோசித்து சிந்தித்து செயல்படும் பொழுது அதில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். இவர்களுக்கு இருக்கக்கூடிய கோபம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முன்கோபம் மாதிரி தாங்க, டக்குன்னு கோபம் வந்துடும். ஆனால் அதே ஒரு விஷயத்த கொஞ்சம் நேரம் கழித்து யோசித்து பார்த்தாங்கன்னா அவங்க தப்புன்னு தோணுச்சு அப்படின்னா மன்னிப்பு கேட்கவும் தயங்க மாட்டாங்க. மற்றவங்க கிட்ட பழகிறதுலையும் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இருக்க முடியாது. எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மேலாண்மை தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய நபராக தான் இவங்க காட்சி கொடுக்குறாங்க. அதனால் வரக்கூடிய அக்டோபர் மாதத்தையும் இவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. கவனமாக இருங்க. ஒருவேளை கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது செய்ய வேண்டிய ஒரு மாதம் அப்படின்னு தாங்க சொல்லணும். கண்டிப்பாக கடினமாக நீங்கள் படிக்கணும். கடினமான உழைப்புகளை நீங்கள் செலுத்துனீங்க அப்படின்னா வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கனவு இருக்கக்கூடியவங்களுக்கு கூட உங்களுடைய கனவும் உங்களுடைய விருப்பம் போல் நடைபெறும். அதாவது இந்த மாதத்தினுடைய பிற்பாதியில் நிச்சயமாக நிறைவேறுங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பிறர் வெளிநாடு செல்வதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ வேலை சார்ந்த விஷயங்களுக்காக வெளியில் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்ருக்கீங்க, ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, முடியல அப்படின்றவங்களாம் கூட இந்த டைமில் நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணலாம். இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய சுபகிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பார்த்திங்கன்னா வக்ரம் அடைய போகிறாரு. இன்னும் சுமார் 4 மாத காலங்கள் வரைக்குமே சிம்மராசினர்களுக்கு ஒரு அட்டகாசமான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது. கண்டிப்பாக அதற்குரிய முயற்சிகளை எல்லாம் இந்த 4 மாதத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்ல நிலைக்கு வந்துடலாம். சனி பகவான் பார்த்திங்கன்னா வக்ர நிலையில் இருக்கிறாரு. அவர் வக்ர நிவர்த்தி அடையிறதுக்குள்ள நல்ல வாய்ப்புகளை எல்லாம் குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஸோ இந்த வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு சனி பகவானும் ஒரு சனியான நிலையில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். கண்டக சனியாக இருக்காரு. இன்னும் ஒரு சில மாதங்களில் உங்களுக்கு கண்டக சனியிலேருந்து அஷ்டம சனிக்கு சனி பகவான் மாறப்போகிறாரு. ஸோ அஷ்டம சனியில் உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்குமோ அப்படின்லாம் பயப்படாதீங்க. கர்மக்காரகன் கர்ம வினைகளுக்கு ஏற்ப மட்டும்தான் பலன்களை கொடுப்பாரு. ஸோ நீங்கள் நல்லதை எல்லாம் செய்திருந்தீங்க அப்படின்னா இந்த சனி பகவானை பார்த்து பயப்படவே தேவையில்லை. ஸோ மேலும் உங்களுக்கு ஒருவேளை சனி பகவானை பார்த்து பயமாகி இருக்குது, என்ன பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுடுமோ அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதோடு மட்டும் இல்லாமல் வரக்கூடிய அஷ்டமி திதிகளில் நீங்கள் காலபைரவரை வழிபாடு செய்வது சிறந்த ஒரு பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய அக்டோபர் மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு எளிமையான பரிகாரத்தையும் செய்துக்கோங்க. அந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. சிம்மம் ராசியை சேர்ந்த அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய அக்டோபர் மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வாழைப்பழம் மட்டும் சாப்பிடாதீங்க.
நீங்கள் சாப்பிட்றதுக்கு பதிலாக 4 வாழைப்பழங்களை ஏதாவது ஒரு மாணவருக்கு சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுங்க. இது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். ஸோ ஆன்மீகம் சார்ந்த எந்த ஒரு பரிகாரத்தையும் மிஸ் பண்ணாமல் வந்து ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஒரு பலனானது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை போன்று நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது தினந்தோறுமே நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.